லேர்னிங் 9 லேர்னிங் 9ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாரையுமே கஸ்டமரா கன்சிடர் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ வந்து கிளைண்ட் இருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னல் கிளைண்ட் மட்டும்தான் நம்மளோட கஸ்டமர். மற்ற கூட ஒர்க் பண்ற ஐடி டீம், அட்மின் டீம், ஹெச்ஆர் டீம், ஃபினான்ஸ் அப்படி மற்ற டீம் எல்லாமே வந்து இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. நம்மளோட கஸ்டமர் ஒன்லி த எக்ஸ்டர்னல் கிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ட்ரீட் அஸ் எவ்ரி ஒன் அஸ் அ கஸ்டமர். அது ப்ரொடக்ஷன் டீமா இருக்கலாம், இல்லை குவாலிட்டி டீமா இருக்கலாம், அட்மின் டீமா இருக்கலாம், ஹெச்ஆர் டீமா இருக்கலாம், இல்லை ஃபினான்ஸ் டீமா இருக்கலாம். எல்லாரு கூடயுமே ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணி ஒரு டீமா ஒர்க் பண்ணி அப்படி பண்ணும்போது நமக்கு சக்சஸ் ஈஸியாகவும் கிடைக்கும். அதே சமயத்துல எவ்ரி ஒன் வி ஆர் ட்ரீட்டிங் அஸ் அ கஸ்டமர் அப்படிங்கும்போது நம்மளோட ப்ராசஸ் எங்கேயுமே ப்ராப்ளம் இருக்காது. ஆன் டைம்ல நம்மளோட ஒர்க்கும் ஈஸியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து வெறும் 10% ஆஃப் எக்ஸ்டர்னல் கிளைண்ட்டை மட்டும் கஸ்டமர்னு இல்லாம மீதி இருக்க 90% ஆஃப் த இன்டர்னல் கஸ்டமரையும் நம்ம கஸ்டமரா ரியல் கஸ்டமரா கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா நம்ம ஈஸியா சக்சஸ் பண்ணிடலாம். ஸோ இது மூலயமா கம்பெனியோட க்ரௌத்தும் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்துல கிளைண்ட்டும் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம இந்த கஸ்டமரிசமத்தை 100% ஃபாலோ பண்ணும்போது ஸோ எவ்ரி ஒன் ஹாப்பி அப்படிங்கும் போது கம்பெனி ஈஸியா நம்மளை நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளை ப்ரிஃபர் பண்ணுவாங்க.